பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. இந்த நிலையில தேனி மாவட்டத்துல வெல்லம் தயாரிக்கும் பணி தீவிரமா நடைபெற்று வருது. அது பத்தின ஒரு தித்திக்கும் ஸ்டோரி. தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையின் போது அதிகம் பயன்படுத்துவதால் வெல்லத்தின் தேவை அதிகரிக்கும். இதன் காரணமாக தேனி மாவட்டத்தில் வெல்லம் தயாரிக்கும் பணி தற்போது சுறுசுறுப்படைந்துள்ளது. தேனி, லட்சுமிபுரம், கள்ளிப்பட்டி, பெரியகுளம், தேவதானப்பட்டி, வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதி விவசாயிகள் பெரும்பாலானோர் தங்களுக்கு சொந்தமான இடங்களில் ஆலை அமைத்து வெல்லம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியின் மண்வளம் காரணமாக இங்கு விளையும் கரும்புகளில் சர்க்கரையின் தன்மை அதிகமாகவும் சுவை நிறைந்தும் காணப்படுவதால் நல்ல வரவேற்பு உள்ளது. சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்புகளை அனுப்புவதை விட தாங்களே வெல்லம் தயாரிப்பதில் அதிக லாபம் கிடைப்பதாக கூறுகிறார் விவசாயி பாண்டி. நாங்கள் மில்லுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிறத ஒரு காரணத்தினால நாங்கள் சொந்தத்திலே நாங்கள் ஆளை கொட்டுற போட்டு விவசாயம் பண்ணி நாங்கள் வெள்ளம் அனுப்புகிறோம் சார். அது கேரளா, ஆந்திரா அதுக்கிட்ட போகிறது அவரை விற்று அவங்க கொண்டு போய் இது பண்ணியிருக்கா சார். எங்களுக்கு அப்பப்போ காசு ஆயிடுச்சு. சராசரி நாட்களில் 4 கொப்பரைகளில் மட்டுமே வெல்லம் தயாரிக்கப்படும். ஒரு கொப்பரையில் 2 சிப்பம் வெல்லம் கிடைக்கப்பெறும். போதிய மழை இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு ஆலைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும், இருப்பினும் பொங்கல் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு தற்போது நாள் ஒன்றுக்கு 7 கொப்பரைகளில் வெல்லம் தயாரிக்கப்படுவதாக கூறுகிறார் பணியாளர் மரியதாஸ். எங்களுக்கு இதே மாதிரி இந்த ஐப்பொங்கல் சீசனு இந்த பொங்கல் வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். வேலைக்கும் தொழிலுக்கும் எல்லாம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பொங்கலுக்காக நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெள்ளத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 6-7 கிறிஸ்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. அரசே வெள்ளத்தை நேரடியாக கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்தால் மட்டுமே வெள்ளத்திற்கான உரிய விலை கிடைத்து விவசாயிகள் அதிக பயனடைய முடியும் என்கின்றனர். எங்களுக்கு இப்படி பொங்கல் இப்படி டைமில் வந்துச்சுன்னா வெள்ளை விலை கொஞ்சம் நல்லா லாபத்துக்கு போகும். அப்படி அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா வெள்ளை விலை கம்மியாக தான் போகும். அதனால் எங்களுக்கு இந்த ரேஷன் கார்டு மூலியமாக எங்களுக்கு கவர்மெண்ட்டு சார்பாக எங்களுக்கு வெள்ளை விநியோகம் செஞ்சு கொஞ்சம் நல்லா லாபம் வர மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா எங்கள் தொழிலை நம்பி எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையை அரசு கவனத்தில் கொள்ளுமா? தொடர்ந்து விலை ஏற்றங்கள் இருந்து வரும் இந்த வெள்ளத்திற்கு நிலையான விலை கிடைக்க வேண்டும் என்பதே இந்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தேனியிலிருந்து சதீஷ்குமார்.